அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க போகின்ற பொருண்மை நற்றிணையினுடைய 41வது பாடல். இந்த பாடலினுடைய ஆசிரியர் இளந்தேவனார். இந்த பாடல் அதனுடைய திணை என்று பார்க்கும் பொழுது பாலைத்திணை. துறை பிரிவு உணர்த்தப்பட்டு ஆற்றாளாய தலைமகளை தோழி உலகியல் கூறி வற்புறுத்தியது எனும் துறை. கூற்று தோழி கூற்று. ஆசிரியர் இளந்தேவனார். ஏற்கனவே ஆசிரியருடைய பெயரை பார்த்தோம். ஏற்கனவே பாலைத்திணை பற்றி நமக்கு தெளிவாக தெரிந்த விஷயங்கள் தான். அதாவது பாலைத்திணையினுடைய உரிபொருள் என்பது பிரிவு என்று நாம் பார்த்தோம். குறிப்பாக பிரிவு என்பது பொருள் தேடி செல்வதற்கான பிரிவு, கல்வி கற்பதற்கான பிரிவு, போருக்கான பிரிவு, தூதுக்கான பிரிவு என்று பல வகையான பிரிவுகள் இருந்தாலும் கூட ஒருவன் திருமணமான பிறகு கல்விக்கான பிரிவில் ஈடுபடக்கூடாது என்று நம்முடைய சங்க இலக்கியம் சொல்கிறது. ஆகவே நீங்கள் பார்த்தால் இந்த பாலை நிலம் என்பது அதனுடைய உரிபொருள் நோக்கிலே பிரிவை உணர்த்தக்கூடிய ஒரு நிலமாக இருக்கின்றது. இதனுடைய துறை என்று பார்க்கும் பொழுது இந்த திணை அதனுடைய இன்னும் கூடுதலான விளக்கம், இந்த பாடலினுடைய விளக்கத்தை இந்த துறை தருகின்றது. பிரிவு உணர்த்தப்பட்டு ஆற்றாளாய தலைமகளை தோழி உலகியல் கூறி வற்புறுத்தியது என்பது இதனுடைய துறை. ஆக பிரிவு உணர்த்தப்பட்டு தலைவன் பிரிந்து செல்கின்ற அந்த நிலையை, அந்த கூற்றை உணர்த்துகிறான். ஏனென்றால் அந்த காலத்திலே பிரிந்து செல்கின்ற செய்தியை தலைவிக்கு நேரடியாக சொல்வது கிடையாது. என்ன காரணம் என்றால், அவ்வாறு சொல்லும்போது உணர்ச்சி சார்ந்து பல வகையான ஒரு ஏக்கங்களும் அதே போல ஒரு விதமான வருத்தமும் ஏற்படும் என்பதற்காகவும், தன் கண்ணுக்கு முன் தன்னுடைய துணை வருத்தப்படுவதை பார்ப்பதனுடைய சங்கடத்தை போக்குவதற்காகவும், மேலும் உணர்ச்சிகரமான பல தடைகளை தகர்ப்பதற்காகவும், உதாரணமாக நாம் பிரிந்து செல்கிறேன் சொன்னவுடன் கண்களில் இருந்து நீர் வழிவது, வருத்தப்பட்டு அழுவது, இதெல்லாம் ஒரு வகையில் அந்த காலத்திலே ஒரு சங்கடமாக நினைக்கப்பட்டதோடு மீண்டும் நம்மிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு கூறு இருந்தது. என்ன கூறு என்றால், அது ஒரு விழுமியமாக கூட கொள்ளலாம். யாராவது எங்கேனும் வெளியே செல்ல வேண்டியது நேர்ந்தால் அதற்கு எந்த விதமான தடங்களும் ஏற்படக்கூடாது என்பார்கள். இன்றைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம் கிராமப்புறத்திலே யாராவது வெளியே சென்றால் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்கக்கூடாது என்பார்கள். ஆகவே ஒரு முக்கியமான இடத்திற்கு கிளம்பி செல்லும் பொழுது அதில் எந்த விதமான இடையூறு ஏற்படக்கூடாது. ஆக இது போன்ற பல காரணத்திற்காக தலைவன் தான் பிரிந்து செல்வதை கூற மாட்டான், ஆனால் உணர்த்துவான். ஆக உணர்த்து என்பது நீங்கள் பார்த்தால் தோழியிடம் சொல்லி தலைவிக்கு சொல்லலாம், இல்லை தன்னுடைய குறிப்பின் வாயிலாக உணர்த்தலாம். குறிப்பின் வாயிலாக உணர்த்துவது என்றால் தன்னுடைய உடைமைகளை அவன் எடுத்துக்கொள்வதும், தேவையான தயாரிப்புகளை செய்து கொள்ளும் போது அவன் ஏதோ ஒரு பயணத்திற்கு திட்டமிட்டுள்ளான் என்பதை நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆக அப்படி உணர்த்தும் பொழுது ஆற்றாளாய தலைவர்களை, அந்த செய்தியினை ஏற்றுக்கொள்ள முடியாத தலைவி, ஆற்றாளாய என்றால் தாங்கிக் கொள்ள முடியாத தலைவி. ஏனென்றால் எந்த பெண்ணுக்கும் தன்னுடைய துணையை பிரிந்து இருப்பதை விரும்ப மாட்டார்கள். அது நம்ம தெரிந்த ஒன்றுதான். ஆக அப்படி தலைவன் பிரிந்து செல்வதை உணர்த்தப்பட்ட பிறகு, தலைவி உணர்ந்த பிறகு அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்த தலைமகளை தோழி உலகியல் கூறி வற்புறுத்தியது. ஆக அவளுடைய தோழியானவள் இந்த உலகத்தினுடைய நடைமுறை, உலகியல் என்கின்ற வார்த்தை மிக அழகான ஒரு வார்த்தை, உலகத்தினுடைய நடைமுறையை கூறி நிச்சயமாக இந்த பிரிவை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தியது. ஆக இந்த உலகியல் என்கின்ற வார்த்தை மிக அழகான வார்த்தை. நம் உலகியலை பற்றி பல செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகம் எவ்வாறு இயங்குகின்றதோ அந்த உலகத்தோடு நாமும் இயங்குவதுதான் அறிவு என்று வள்ளுவர் சொல்வார். எவ்வழி உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு என்பார் வள்ளுவர். ஆக இந்த உலகத்தினுடைய போக்கு, அந்த போக்கிற்கேற்ப நாம் தான் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர நம்முடைய போக்குக்கேற்ப உலகம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது என்பது மாற்றலாம். அப்படிப்பட்ட வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் அது ஒரு யதார்த்தமான செயல் கிடையாது. ஆக உலகத்தினுடைய சூழலுக்கேற்ப, அதனுடைய நடைமுறைக்கேற்ப நாம் நடப்பதுதான் முக்கியம். ஆகவே இங்கே சொல்கின்ற உலகியல் என்பது உலகத்தினுடைய நடப்பு என்று பொருள், உலகம் எப்படி இயங்குகின்றது என்று பொருள், ஊரோடு ஒத்துவாள் என்று சொல்வார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு துறை சார்ந்ததாக இது பாடல் இருக்கின்றது. இதனுடைய துறை விளக்கத்தை பார்த்தால், தலைவன் தன்னுடைய பிரிவை உணர்த்துகிறான். அதை உணர்ந்த தலைவியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆக தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்த தலைவிக்கு தோழியானது உலகத்துடைய நடைமுறை,
உலகியல் கூறி வற்புறுத்தியது. நிச்சயமாக நீ இந்த பிரிவை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தியது என்பது இந்த பாடலுடைய துறை. கூற்று, தோழி கூற்று, ஆசிரியர் ஏற்கனவே நாம் பார்த்தோம், இளந்தேவனார். சரி, ஆக இங்கே சொல்லப்படுகின்ற உலகியல் என்ன? இன்றைக்கு எத்தனையோ உலகியல்கள் இருக்கின்றன. ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற உலகியல் என்ன என்று பார்த்தால் நாம் இதனுடைய பாடலுக்கு செல்வோம். இந்த பாடலை நம்ம ஒரு 2 வகைகளாக பிரிக்கலாம். அதாவது இந்த பாடலினுடைய வகைப்பாட்டை பார்க்கும் பொழுது பைங்கன் யானை பருவுத்தாள் உதைத்த வெண்புற களரி விடுநீரு ஆடி சுரன் முதல் வருந்திய வருத்தம் பயப்ப பார் மலி சிறு கூவலின் தனியும் நெடுஞ்சேன் சென்று வருந்துவர் மாதோ என்பது இந்த பாடலினுடைய முதல் ஒரு பகுதி. முதல் பகுதி என்றால் நாம் பொருள் விளங்குவதற்காக நாம் எடுத்துக்கொள்கின்ற பகுதி. அடுத்த பகுதியை பார்த்தால் கீழே இருக்கின்ற எள்ளி வந்த நல்லிசை விருந்திற்கு கிளர் இழை அறிவை நெய் துழந்து அட்ட விளர் ஊன் அம்புகை எரிந்த நெற்றி சிறு நுண் பல்வியர் பொறித்த குறுநடை கூட்டம் வேண்டுவோரே என்பது இதனுடைய அடுத்த பகுதி. ஆகவே இந்த பாடல் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 பகுதிகளை கொண்டு நாம் பொருள் கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், கொண்டு கூட்டு பொருள் கொள்வது. ஆக இந்த உலகியலை உணர்த்துவதற்காக அந்த தோழி கையாண்ட ஒரு உத்திமுறை என்று சொல்லலாம். என்ன உத்திமுறை என்றால், உலகத்தினுடைய நடத்தையை சொல்லி, ஏற்கனவே தலைவனுக்கும் தலைவிக்கும் இருந்த ஒரு வாழ்க்கையை சொல்லி, இரண்டையும் ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு கூறு. என்றைக்கும் சொல்வார்கள் அல்லவா, எங்கே சுற்றினாலும் கடைசியாக இங்கேதான் வர வேண்டும் என்கின்ற வார்த்தை நமக்கு தெரியும். ஆக இங்கேதான் வர வேண்டும் என்றால் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், இங்கேதான் வர வேண்டும். உதாரணமாக சொல்வதென்றால், பிறப்பு என்ற ஒன்று இருக்கின்றதானால் இறப்பு என்பது ஒன்று நிச்சயம் இருக்கும். அதுதான் இந்த உலகத்தின் நியதி. ஆகவே நீங்கள் எங்கே சென்றாலும் இங்கேதான் வர வேண்டும் என்கின்ற ஒரு உலகியல் இந்த பாடலில் சொல்லப்படுகின்றது. இந்த பாடலினுடைய கருத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, பைங்கன் யானை பருவு தாள் உதைத்த என்கின்ற இந்த வரி. ஆக இந்த வரியில் பார்க்கும் பொழுது பைங்கண் என்பது பசுமையான கண்கள் என்று பொருள். ஆக பசுமையான கண்கள் என்பதற்கு இளமையான கண்கள் என்று பொருள். ஆக இளமையான கண்களை உடைய, ஆக இளமையான கண்களை உடைய என்றால் இளமையான என்று பொருள். ஆக இளமையான கண்களை உடைய யானையானது பருவு தாள், அதாவது பருவு என்பதற்கு பருத்த என்று பொருள். பருத்த என்றால் நமக்கு தெரியும், தாள் என்பது பாதம், தாள் என்பது யானையினுடைய பாதம். ஆக யானையினுடைய பாதம் நமக்கு தெரியும். அதாவது இளமையான கண்களை உடைய, பசிய கண்களை உடைய யானை தன்னுடைய பருத்த பாதங்களால் உதைத்த, அதாவது உதைத்து வெண்புற களரி விடு நீரு ஆடி. இங்க சொல்கின்ற வெண்புற களரி விடு நீரு ஆடி என்றால், அவ்வாறு யானையானது தன்னுடைய கால்களால் உதைத்ததால் வெண்புற, அதாவது வெடிப்புற்ற நிலம். யானையினுடைய கால்களினுடைய கணம் நமக்கு தெரியும். அந்த யானை தன்னுடைய பாதங்களால் நிலத்தை உதைக்கும் பொழுது அந்த நிலமானது வெடிபட்டு அங்கு இருக்கின்ற மண் புழுதியாக மாறும். நீங்கள் பார்த்திருக்கலாம், ஒரு மண் பாதையிலே பல பேர் நடந்து செல்லும் பொழுது அங்கு இருக்கின்ற மண்ணானது லேசாக மாறி புழுதியாக மாறிவிடும். ஆக அப்படிப்பட்ட அந்த நிலமானது வெடிப்புற்று அங்கு இருக்கின்ற மண்ணானது புழுதியாக மாறி களரி விடு நீரு ஆடி. இங்கே சொல்கின்ற களரி என்பதற்கு பொருள் அந்த நிலத்தினுடைய மேற்புறம் இருந்த அந்த மண், அந்த புழுதி மண். விடு என்றால் எழுந்து, நீரு ஆடி, யானையானது தன்னுடைய கால்களால் உதைக்கின்றது. உதைக்கும் பொழுது உதைத்து அந்த நிலம் வெடிப்பட்டு அங்கு இருக்கின்ற மண் புழுதியாக மாறுகின்றது. ஆக மீண்டும் அது மிதிக்க அந்த புழுதி எழுந்து, விடு எழுந்து நீரு ஆடி. அந்த புழுதியில் ஆடி என்பதற்கு நனைந்து என்று பொருள். அந்த நீரால், அந்த புழுதியால் நனைந்து, நாம் எப்படி நீரால் நனைகின்றோமோ அதே போல அந்த யானையானது புழுதியால் நனைந்து, அதாவது அதனுடைய பாதம் பட்டு கிளம்பிய புழுதியால் நனைந்து சுரன் முதல் வருந்திய வருத்தம் பயப்ப. அதாவது சுரன் என்பது பாலை நிலம். நமக்கு ஏற்கனவே தெரியும், பாலை நிலத்தினுடைய நிலத்தை வரையறை செய்யும் பொழுது சுரமும் சுரம் சார்ந்த நிலமும் என்று சொல்வோம். நம்ம ஏற்கனவே பாலை சார்ந்த பாடலை நடத்தும் போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த சுரம் என்கின்ற வார்த்தையை தான் இன்றைக்கு ஜுரம் என்று மாறிவிட்டது. சுரம் என்பது வெப்பம். ஆக வெப்பம் மிகுந்த அந்த நிலம். சுரன்
முதல் வருந்திய வருத்தம். ஆக சுரன் என்பது பாலை நிலம். பாலை நிலத்தில் நடந்து செல்வது என்பது மிகவும் வருத்தம் தோய்ந்த ஒன்று. ஆக அப்படிப்பட்ட பாலை நிலத்தில் நடக்கும் பொழுது நாம் கொண்ட வருந்திய வருத்தம், அந்த வருத்தத்தை எல்லாம், பாலை நிலம் என்பது மிக கடுமையான நிலம், நாம் பேசியிருக்கிறோம். ஒரு செவிலி தாய் கூட தன்னுடைய மகளை தேடி பாலை வழியில் சென்று இடைச்சுரத்திலே அவளுடைய ஊக்கம் தொலைத்து பாடிய பாடலை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். கண்களே பரிதப்பினவே என்று நாம் பார்த்தோம். ஆக அப்படிப்பட்ட அந்த பாலை நிலத்தில் அலைந்த வருத்தம், அதாவது சுற்றிய வருத்தம், பை பயப்ப, இங்கே சொல்கின்ற பை பயப்ப என்றால் அந்த வருத்தம் எல்லாம், அந்த பாலை நிலத்தை சுற்றி அந்த வருத்தம் எல்லாம் போகும்படி பை பயப்ப. பை என்பது மெல்ல என்று பொருள். இன்றைக்கு கூட நீங்கள் கிராமப்புறத்திலே ஒரு வட்டார வழக்காக பையப்போ என்று சொல்வார்கள். பைய என்பதற்கு மெதுவாக என்று பொருள். ஆக பை பயப்ப என்றால் மெதுவாக நடந்து. ஏன் மெதுவாக நடக்கின்றது என்றால் அந்த யானையினுடைய உடம்பிலே ஒரு மிகப்பெரிய சோர்வு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய மனதில் ஊக்கம் இல்லை. ஆக மெதுவாக நடந்து பா அர் மலி, அதாவது பா அர் என்பது இங்கே பருத்தி என்று பொருள். ஆக பருத்தி செடியானது சூழ்ந்த, மலி என்பது மலிந்த, சூழ்ந்த சிறு கூவலின் தனியும். இங்கே சொல்கின்ற சிறு கூவல் என்றால் பருத்தி செடிகள் சூழ்ந்த இடத்தில் இருக்கின்ற, கூவல் என்பது கிணறு என்று பொருள். சிறு கூவல், சிறிய கிணறிலே தனியும், தன்னுடைய அந்த வருத்தத்தை போக்க அது நிற்கும் என்று பொருள். தனியும் என்பதற்கு பொருள் நிற்கும் என்று பொருள். அத்தகைய நிலத்திலே அந்த வருத்தத்தை போக்குவதற்காக அந்த சிறிய அந்த கூவலின் கண்ணே அந்த யானை நிற்கும் சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்தால் அடுத்த வரி, நெடுஞ்சேன் சென்று வருந்துவர் மாதோ. அதாவது அப்படிப்பட்ட நெடும் சேன், நெடும் என்பது தொலைவு, சேன் என்பது தூரம் என்று பொருள். நெடும் என்பது நெடிய, சேன் என்பது தூரம். சேன் என்பது நம்ம தூரம். ஆக அத்தகைய நெடும் தொலைவிற்கு சென்று வருந்துவர் மாதோ. நம்முடைய தலைவனானவன் இப்படிப்பட்ட பாலை நிலத்தின் வழியாக நெடும் தூரத்திற்கு சென்று அவன் வருந்துகிறான் போலும், அவன் அப்படிப்பட்ட தூரத்திற்கு சென்று வருந்துகிறான் போலும் என்று ஒரு காட்சியை சொல்கிறார். இந்த காட்சியை நீங்கள் சற்று கற்பனை செய்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனக்கண் முன்னே அந்த கற்பனை விரியும் பொழுது, பைங்கன் யானை பருவு தாழ் உதைத்த வெண்புற களரி விடுநீர் ஆடி என்பது அந்த யானையானது பசுமையான கண்களை உடைய இளமையான யானை தன்னுடைய பருத்த பாதங்களால் நிலத்தை உதைக்க, அந்த உதைத்து வெடிப்புற்று அங்கிருக்கின்ற மண்ணெல்லாம் புழுதியாக மாறிய அந்த நிலத்திலிருந்து தோன்றிய புழுதியில் அந்த யானையானது ஆடி நனைந்து சுர்முதல் வருந்திய வருத்தம் பைய, அதாவது அத்தகைய அந்த பாலை வழியிலே நடந்து வந்த அந்த வருந்திய அந்த வருத்தம் எல்லாம் செல்லும்படி மெதுவாக நடந்து வந்து பார் மலி சிறு கூவலில் தனியும். பருத்தி செடிகள் சூழ்ந்திருக்கின்ற சிறிய கிணற்றின் கண் அது தன்னுடைய வருத்தத்தை தணிக்க நிற்கும், தனித்து கொள்ளும். இப்படிப்பட்ட நெடிய தூரமுடைய அத்தகைய நிலத்தின் வழியாக நெடும் தூரத்திற்கு சென்று நம்முடைய தலைவன் வருந்துகிறார் போலும் என்று சொல்கிறார். ஆக இங்கே நமக்கு தெளிவாக ஒன்று தெரிகின்றது, யானையானது தன்னுடைய பாதங்களால் நிலத்தை உதைப்பது. நமக்கெல்லாம் சிறு வயதினிலே நமக்கு கோபம் வருவது நாம் நம்முடைய பாதங்களால் தரையை உதைப்போம், நமக்கு தெரியும். ஏன் உதைக்கின்றோம் என்றால் நம்முடைய அழுத்தத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு காரணம், கோபத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு கூறாக நம் நிலத்தை உதைப்பது இருக்கும். ஆக அந்த யானையானது தன்னுடைய நிலத்தை உதைக்கின்றது என்றால் அது தன்னுடைய அழுத்தத்தை போக்கக்கூடிய ஒரு செயலாக இவ்வாறு செய்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆக அந்த பாலையினுடைய நெடிய வழி என்பது நம்முடைய ஊக்கத்தை குறைக்கக்கூடிய, உடம்பிற்கு மிக பெரும் வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கின்றது. அந்த அழுத்தத்தினுடைய வெளிப்பாடாக அந்த யானையானது நிலத்தை மிதிக்கின்றது என்று ஒரு பொருள் நாம் கொள்ளலாம். உதைத்து நகர்கின்றது என்று நமக்கு பொருள் கொள்ள இங்கே இடம் இருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட அந்த இடம் என்று சொல்லலாம். இரண்டாவது நீங்கள் பார்த்தால் அந்த பாலை வழி என்பது குறிப்பாகவே மணல் நிறைந்த பகுதியாக கூட காட்டப்படுகின்றது. ஆக அப்படிப்பட்ட மணல் போன்ற அந்த நிலத்திலே நம்முடைய பாதங்களை நாம் கீழே ஊன்றி மேலே எடுப்பது என்பது ஒரு வகையில் உதைப்பதை போல ஒரு கனமான செயலாக தான் இருக்கும். அப்படி கூட நாம் இங்கே பொருள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆக அப்படி அலைந்து திரிந்து வந்த யானை, மிக நீண்ட பயணத்தை கண்டு வந்த யானையானது அது
தன்னுடைய வருத்தத்தை தீர்ப்பதற்காக அது வந்து நிற்கின்ற இடமோ சிறு கிணறு. ஏனென்றால் அங்கே தண்ணீர் இருக்கின்றது, தண்ணீரை குடிக்கலாம். அங்கே இருக்கின்ற தண்ணீரை எடுத்து நீராடி தன்னுடைய உடம்பில் படிந்திருக்கின்ற இந்த இந்த புழுதியை நீக்கலாம். ஆக அப்படிப்பட்ட அந்த இடத்திற்கு வந்திருக்கின்றது.